வணக்கம். தக்காளி சாதமா? இல்ல நெய் புலாவா? அப்படி இல்ல வெஜ்ஜு பிரியாணியா? வெஜ் பிரியாணி வெஜ்ஜுக்கு போ வேண்டாம். ஏன்னா வெஜ்ஜே போடல. ஸோ என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலங்க. நீங்களே செஞ்சு பாருங்க. நான் செஞ்சதையும் பாருங்க. ஒரு பேர் சொல்லுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் குடுத்து ஆல்ன்னு குடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள வந்து சேரும். அ உங்கள்ட்ட ஒண்ணும் காசு பணம்லாம் கேட்கலங்க. கொஞ்சம் சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கொஞ்சம் வாட்ச் ஹவர மட்டும் கூட்டி விடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ எல்லோரும் நினைப்பீங்க என்னங்க கமெண்ட் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதாங்க எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் இந்த வீடியோ. கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ சஜஷன் நிறைய காட்டும். கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே புளி சாதம் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் ஆக்சுவலாக. ஆனால் நார்மல் ரைஸ் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும் நினச்சேன், வரலை. அது பொங்கல்னால டிலே. ஸோ அதனால் அரிசி இல்லாத காரணத்தினால 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தக்காளி இல்லை, 2 தக்காளி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் காய்கறி மார்க்கெட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் போக முடியல நேற்று ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி போகலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ காலையில் சமைக்கிற சமையல் இது. அதனால் ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 வெங்காயத்தோட, ஒரு 2 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகா, இது எல்லாம் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது மூலியமா இந்த சமையலை ஆரம்பிக்கலாம், இதை வச்சு இந்த சமையலை செய்யலான்ட்டு உள்ளே வந்திருக்கேங்க. நெய் என் பொண்ணுக்கு பிடிக்காதுன்னா பட்டை பிரிஞ்ச இப்போ பிரியாணியில் நெய் போட சாப்பிட்ருவா. அதனால் கொஞ்சம் வனஸ்பதி, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய்ன்னு 3 மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேலி பண்ணி ஒரு 75 கிராம் அளவு, 75 மில்லி அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. நான் வந்து ஒரு 1 1/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 1/2 பட்டை ப்ளஸ் ஒரு 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ. இதுதாங்க நான் மசாலா ஐட்டம். ரொம்ப மசாலா ஐட்டம் சேர்க்கலை. மசாலா ஐட்டம் சேர்க்குறதுனால சூப்பராக இருக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு 4 சின்னதாக ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். ரொம்ப சிம்பிளான சமையல், டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் இது என்ன ஹைலைட்னா சும்மா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்னன்னா படாமல் எல்லாத்தையும் ஒன்று கொண்டா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சமையல். ஆனால் எனக்கு பிளான் புளி சாதம். ஒரு 4 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் அடுப்பை அடக்கி வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வேகமாக தூக்கி வச்சிங்கன்னா 2 நிமிஷத்துக்கு கூட வெங்காயம் வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃப்ளேவரே இந்த இஞ்சி பூண்டு தாங்க. ஏன்னா அந்த 2 மசாலா சேர்க்க போடுறாங்க. அது 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுற வேண்டியதாங்க. லைட்டாக மூடி வச்சிடலாம். திறந்தே வைக்கலாங்க. திறந்து வச்சா கொஞ்சம் எண்ணெய் கக்கி வருங்க. காமனாகவே நீங்கள் எந்த குழம்பு எந்த சமையல் செய்யும் போதும் வதக்கும் போதும் கொதிக்கும் போதும் லைட்டாக திறந்து வைங்க. ரொம்ப மூடி வச்சிங்கன்னா திறந்தே வைக்கலாம். ஆக்சுவலாக கிட்டக்கு தான் நின்று சமைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திறந்து வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. இப்போ திறந்து வச்சோன்னே பாருங்கள், எண்ணெய் அப்படியே தானாக வந்துடும். இதே மூடி வச்சுட்டா அது என்ன காரணம்னு தெரியல, எனக்கு சயின்ஸ்லாம் தெரியாது. ஆனால் இது வந்து மூடி வச்சா எண்ணெய் வந்து கக்காது. ஸோ திறந்து வச்சா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த நேரத்தில் அரிசியை போட்டுற வேண்டியதான். இதுதாங்க ரம்ப இலைன்னுவாங்க. இதை யோசிச்சு பார்த்தேன் நான் ஊர்வசின்ட்டு முன்னாடி. இதான் ரம்ப இலை. இது நான் வந்து பாண்டாங்க இலைன்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படி கட்டி நீ பிரித்து போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு இப்படி கட்டிடுறது. அது பிரிஞ்சிடும் சம்டைம்ஸ், இப்போ பிரியாது. இந்த மாதிரி கட்டி போட்டுற வேண்டியதாங்க. நல்ல சாப்பாட்டுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சிருச்சு. தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு தக்காளி நெய் புலாவ் ரெடிங்க. அவ்வளோதாங்க, விசில் முடிஞ்சு திறந்தாச்சு. 2 டப்பாவில் பேக் பண்ண வேண்டியது தான், எனக்கும் என் பொண்ணுக்கும். சரிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப ரொம்ப போரிங்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. See you next video.